ரூபீஸ்க்கு இது பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 227 ருபீஸில் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 100 ருபீஸ் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கூட அட்லீஸ்ட் என்னோட ஃபியூச்சர் ஜூலை லாங் பொசிஷன் எனக்கு லாஸ் வந்துடும். இப்போ 300 பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு 300 பாயிண்ட் டவுன் ஆயிரும். ஸோ 300 இன்ட்டு 7 22,000 லாஸ் வரும். அட்லீஸ்ட் எனக்கு அந்த 25,550 கால் ஃபார் 17th அதில் எனக்கு ஒரு 227 ஒரு 100 கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐ வில் ஸ்விட்ச் டு அதே 17th அது எந்த பாயிண்ட் 25,200 இருந்துச்சு 25,200 கால் செல் பண்ணிக்குவேன். ஸோ பட் கரண்ட் வீக் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 25,500 ஸ்டாடில் கம்பைன்டு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 175 ப்ளஸ் 150 ஒரு 320 ருபீஸ் இருக்கு. ப்ளஸ் என்னோட ஷார்ட் ஃபுல்லாக அந்த 320 ருபீஸும் எனக்கு கிடச்சிரும். ஸோ 325 ருபீஸ் எனக்கு ஷார்ட்டோட ப்ராஃபிட் முடிஞ்சிடும் இந்த வீக்குக்கு. ஒரு 300 பாயிண்ட்ஸ் கீழே போச்சு அப்படின்னா. ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி நான் செப்டம்பருக்கு எடுத்துக்குவேன். ஏன்னா எனக்கு வந்து ஜூலை 17th புட்செல் ஒன்று லாஸில் இருக்கும். ஸோ அந்த ஐ வில் ஸ்விட்ச் டு நெக்ஸ்ட் வீக்குங்க 17th ஒரு 25,200 எடுத்துகிட்டு ஐ வில் ஸ்விட்ச் க்ளோஸ் பண்ணிடுவேன் ரெண்டுத்தையும். 10th க்ளோஸ் பண்ணிவிட்டு 24th ஸ்விட்ச் பண்ணிப்பேன். ஸோ தட் பாயிண்ட் வந்து ஐ வில் டிசைட் எந்த பாயிண்ட் எடுக்கலாம். 25,500 எடுக்கலாமா, 200 எடுக்கலாமா, 300 எடுக்கலாமா, தட் டிபெண்டிங் ஆன் த மொமெண்டம் எந்த சைட் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான். சரி, நீங்கள் கேட்கலாம் இந்த ஃபியூச்சர்ஸ் இல்லாமலே இது நமக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்குமே அப்படின்னு போகலாம். பட் இன் கேஸ் ஆஃப் கேப் அப் ஆர் கேப் டவுன் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும். ஐ மீன் ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். அது நம்ம கால் பை பண்ணி புட் பை பண்ணிக்கலாம். அது கீழே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2500 25,200 2500 25,200 புட்டு வாங்கிடலாம். இல்லைனா மேலே வந்து நீங்கள் 25,700 ஒரு 800 கால் வாங்கிக்கலாம். பட் என்ன ஆகுதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸு மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டில் முடிச்சுட்டு அந்த வாங்குகிற காலோட மணி அப்படியே சுத்தமாக வேஸ்ட் ஆகிடுது. ஸோ கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் போகலாம். அதனால தான் ஃப்யூச்சர்ஸ்னால நமக்கு டைம் இருக்கும். ஸோ பேசிக்கலி நம்ம ஃப்யூச்சர் மந்த்ஸில் இருக்கிறத வந்து நான் ஷார்ட் எடுத்துக்குவேன். ஸோ தட் அந்த ப்ரீமியம் ஒரு 100 ருபீஸ் எப்படி எவென்ச்சுவலாக கொலாப்ஸ் ஆகும், நம்ம க்ளோஸ் பண்ண முடியலாட்டாலும் ஒரு 100 150 ருபீஸ். இப்போது செப்டம்பருக்கு நான் ஜூலை எடுக்கும்போது செப்டம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 25,600 ஐ மீன் 850 எடுத்திருக்கேன். ஆனால் ஜூலை வந்து 25,600. ஸோ அதுலேயே ஒரு 250 ருபீஸ் இருக்குது. பை த எண்ட் ஆஃப் ஜூலை வந்து நான் மோஸ்ட்லி அது ஆகஸ்ட் லாங்காக மாற்றிடுவேன். செப்டம்பருக்கு ஷார்ட்டாக ஹோல்டு பண்ணிக்குவேன். ஸ்டில் ஐ வில் கண்டினியூ வித் திஸ் ஃபியூச்சர்ஸ் அஸ் ஹெட்ஜ். அண்ட் எவ்ரி வீக் வந்து ஐ வில் ட்ரை டு க்ளோஸ் அண்ட் எக்ஸிட். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி இந்த 25,500 வந்து ஸ்டாடில் ஆல்ரெடி ஒரு 7,000 10,000 ப்ராஃபிட் இருக்காது. நான் மோஸ்ட்லி நான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு க்ளோஸ் பண்ணிடுவேன் சார். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் திஸ் அன்டில், ஏன்னா அந்த ட்ரம்ப் நியூஸ் அந்த டாரிஃப் நியூஸ் எல்லாமே வச்சுருக்கானுங்க. ஸோ அதனால் பெரிய கேப் அப் ஆர் கேப் டவுன் வந்துச்சுன்னா அது வேஸ்ட் ஆயிரும். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஹோல்ட் 17th ஸ்டாடில் மட்டும் ஹோல்டு பண்ணிக்குவேன். ப்ளஸ் ஃபியூச்சர்ஸ் அது மட்டும் வச்சுப்பேன். ஜூலையோடது வந்து மோஸ்ட்லி இன்றைக்கே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் சார். அது ஏன் சார் இதில் இந்த இது வந்து இப்போ போய் நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா பக்கத்தில் ஹைஃபையாக மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஆகிடும் இல்லையா? அந்த ப்ராஃபிட்டு மினிமம் ப்ராஃபிட் ப்ரொடெக்ட் ஆகிடும். பண்ணலாம் சார், அதுவும் பண்ணலாம். கரெக்டு, நீங்கள் கரெக்ட், அதுவும் பண்ணலாம் சார். ஐ திங்க் குட் ஐடியா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் க்ளோசிங் நீங்கள் அயன் ஃப்ளையை மாற்றி விட்டுருன்ட்டீங்க. ஆமாம் சார், அதுவும் பண்ணலாம் சார். ஸோ அது பண்ணாலும் ஐ திங்க் ப்ராஃபிட் வில் ஸ்டில் ஹோல்டு. கரண்ட் ப்ராஃபிட் வில் ஹோல்டு. சார் கரெக்டா? அப்படி தானே? ஆமாம், கரெக்ட். ப்ராஃபிட் ஃபுல்லாக ஹோல்ட் ஆகாது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கம்மியாக கொஞ்சம் இருக்கும். இன்க்ரீஸ் ஆகலாம். கரெக்ட். ஸோ அதில் ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்ட். ஸோ இந்த நியூஸுக்காக தான் சார். இல்லைன்னா நார்மலாக ஐ வில் ஜஸ்ட் ஹோல்ட். அதுதான் இது பண்ணியிருக்காங்களே சார், ஆகஸ்ட் 1 வரைக்கும் தள்ளி போட்டுருக்காங்கன்ட்டு போட்டாங்க, பார்த்த நியூஸு. ஸோ நம்மளது இம்பேக்ட் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் அப்படியே ஓடிட்டு இருக்கு. நியூஸ் எப்பவுமே வந்துக்கிட்டே தான் சார் இருக்கும். அது ஜஸ்ட் எக்ஸ்பைரிக்கு முந்தின நாள் சார். ஜஸ்ட் எக்ஸ்பைரி க்ளோஸ் எக்ஸ்பைரிக்கு வேணாம். பிரியா மேடம் வாங்க மேடம், அவங்க இது ரிலேட்டடா சார் இதோட பே ஆஃப் கிராஃப் பார்க்க முடியுமா? ஓகே மேடம். இதுதான் மேடம். ஸோ பேசிக்கலி டோட்டல் 5.93 lakhs தேவைப்படும் இந்த பொசிஷன். ஸோ வில் ஹேவ் பிரேக் ஈவன் வந்து இந்த பாயிண்டில் இருக்கும் மேடம், 24,979. ஓகே.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா 26,027. 6,000. பட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் மேடம். இது ஜஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வெயிட் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம மார்க்கெட்டோட மொமெண்டம் பேஸ் பண்ணி வில் ஹேவ் டு அட்ஜஸ்ட் மேடம். இப்போ மேலே போயிடுச்சுன்னா நம்ம 25,500 போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வில் கீப் ஸ்விட்சிங். நெக்ஸ்ட் சப்போர்ட் ஐ மீன் 25,670 650 75 ரேஞ்சு தான் நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டு பிரேக் ஆயிடுச்சுன்னா வி வில் ஹேவ் டு கம் க்ளோசர் ஃபார் போத் கரண்ட் வீக் அந்த நெக்ஸ்ட் வீக் வந்துக்கலாம். So ஸோ basically நீங்க வந்து 4 expiries combine பண்றீங்க. 2 எக்ஸ்பைரி மேடம். ஸோ பார்த்தீங்கன்னா 10th மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஸ்டாடில். Okay. ஸோ இன் அடிஷன் டு தட் ஐ ஹவ் கான் வித் ஜூலை Next week லாங்கு. straddle also. நெக்ஸ்ட் வீக் ஸ்டாடில் எடுத்திருக்கேன். இன் அடிஷன் டு தட் ஐ ஹவ் கான் வித் ஃபியூச்சர்ஸ். ஃபியூச்சர்ஸ் ஐ வில் யூஸ் ஒன்லி ஃபார் கரண்ட் வீக். நான் ஒரு 500 பாயிண்ட்ஸ் அப் ஆர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் மணி. ஸோ மை Okay. ஃபியூச்சர்ஸ், ஸோ இப்போ கம்பைன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 150 + 170 325 ருபீஸு. ஸோ ஃபியூச்சர்ஸ் ஒரு 500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சுன்னா எப்போதுமே எனக்கு 325 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்கும் மேடம். பிகாஸ் ஃபியூச்சர்ஸ் ஷார்ட் இருக்குது கீழே Okay. வந்துச்சுன்னா. ஸோ ஐ வில் பி மேக்கிங் சம் மணி இன் திஸ் 25,550 கால் ஃபார் 17th when it falls sub 300 400 பாயிண்ட்ஸு. ஐ வில் ஜஸ்ட் ஸ்விட்ச் தட் அந்த கரண்ட் ப்ரைஸ் எடுத்துகிட்டு, பிகாஸ் ஐ வில் ஹவ் டு கவர் மை 25,550 புட் ஃபார் 17th அதுவும் மாட்டியிருப்பேன். ஸோ ஐ வில் டேக் அட் தி மணி கால்செல் எடுத்துருங்க. இப்போ 2500 ஓப்பன் ஆச்சுன்னு வைங்களேன் ஃபார் ஆன் Thursday. 2500 கால்செல் ஐ வில் டேக் ஃபார் 17th and I will close both my 10th position call sell put sell along with my futures also. Now I will close it. So I will take maybe one lot of 25,200 calls கண்டிப்பாக ஒன்று எடுத்துருவேன் 17th. Other one maybe I will go with future or call sell for 24th or 17th because I will be stuck with the July future short long sorry இது மாட்டியிருப்பேன். ஸோ ஐ வில் மேக் த 325 ப்ராஃபிட் எடுத்துட்டு தென் ஐ வில் ட்ரை டு மேனேஜ். பிகாஸ் எனக்கு ஒரு 2 லாட்ஸ் இங்கே ரிலீஸ் ஆயிரும் மேடம் அமௌண்ட்டு 10th Right. 2 பொசிஷனும். ஸோ ஐ வில் யூஸ் தட் மணி டு டேக் மோஸ்ட்லி ஐ வில் அகைல் ட்ரை வித் செப்டம்பர் ஷார்ட் ஐ வில் டேக் மேம். அண்ட் தென் ஒரு கால் செல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக 25,200 2500 கால் செல் எடுத்துருவேன் ஜஸ்ட் டு கவர் மை 25,500 put sell for 17th. So only my futures will be July futures I will be stuck. I will think ma'am either I average பண்ணி ஒரு 2 கால்ஸ் எடுத்து அந்த வீக்கே எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆல் ஆர் லைட் பவுன்ஸ் பேக் இருந்துச்சுன்னா ஐ வில் ட்ரை டு டேக் கால் செல் ஃபார் either 24th or 31st or அதான் டிபெண்டிங் ஆன் வாட் இஸ் த மார்க்கெட் மூட் அண்ட் ஹவு இட் இஸ் கோயிங். ஐ வில் ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். Okay. ஸோ So உங்க 31st ரெண்டுமே வந்து மார்ஜினுக்காக. எது மேடம்? பைஸா? பைஸ் ஜஸ்ட் மார்ஜினுக்கு மேடம். மார்ஜின். ஓகே. அது மார்ஜின் பெனிஃபிட்காக அதை எடுத்து வச்சிருக்கேன். Okay. ஸோ சம்டைம்ஸ் மேடம் அன்னைக்கு இப்போ நீங்கள் April 8th 9th பார்த்தீங்கன்னா திடீர்னு 900 பாயிண்ட்ஸ்லாம் ஃபால் ஆச்சு. Right. ஸோ ஐ ஹேட் லாட் ஆஃப் கால் பைஸ் அண்ட் புட் பைஸ் ஃபார் மார்ஜின் பெனிஃபிட். ஸோ தட் இட் செல்ஃப் கேவ் மீ ஹியூஜ் ப்ராஃபிட். ஸோ அதனால நம்ம இதில் நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லாட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் அஸ். ஸோ அது வந்து நான் மந்த் எண்டுக்கு தான் எடுத்துருவேன். ஸோ தட் ஐ டோன்ட் நீட் டு டேக் தட் கால் பை அண்ட் புட் பை எவ்ரி வீக். சும்மா நான் ப்ரீமியம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். Got it. ஸோ ஐ வில் டேக் ஒன்லி ஃபார் மந்த் எண்டு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணும்போது கூட ஐ வில் ஆட் கப்புள் ஆஃப் மோர். ஸோ 20 ருபீஸ்க்கு இன்னொன்று 8 ருபீஸ்க்கு இன்னும் 2 லாட் வாங்கினாலும் இட் இல் நாட் கோயிங் டு சேஞ்ச் மச். Right. So but I wanted to exit these today only madam. எனக்கு அந்த ரிசல்ட் ஐ மீன் அந்த ட்ரம்ப் இதை வச்சு எனக்கு எக்ஸ்பைரிக்கு முன்னாடி ஒரு நாளைக்காக ஐ டோன்ட் வாண்ட் டு ஹோல்ட். வாட் ஐ வில் டூ இஸ் பேசிக்லி ஐ வில் ஸ்விட்ச். இப்போ நான் 10th 25,500 ஸ்டாடில் வந்து ஐ வில் ஸ்விட்ச் டு 24th. இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி நாளைக்கு எண்ட் ஆஃப் தி டே ஆர் Thursday எக்ஸ்பைரி அன்றைக்கி எங்கே முடியும் அந்த இடத்துல ஐ வில் டேக் ஒன் ஸ்டாடில் ஃபார் 24th. I will just hold my 17th straddle, but I will switch this 10th straddle வந்து I will switch to 24th. So that's சரி எனக்கு இந்த நாளைக்கே இந்த 112 + 72 rupees 180 200 rupees இருக்குது 190 rupees இருக்குது 185 rupees. So instead of getting that money now in 2 days, if I get that money after 2 weeks, that is also okay.
ஸோ அட்லீஸ்ட் நான் இந்த ப்ராஃபிட் ஒரு 7.5 + 2.5 10,000 ஐ கேன் ஆல்ரெடி புக் த ப்ராஃபிட் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஐ கேன் லூஸ் ஆல்சோ இல்லை இப்போ திடீர்னு ஒரு கேப் அப் ஆர் கேப்டன் வந்துச்சுன்னு வைங்களேன் ஸோ வை ஐ ஷுட் லூஸ் தட் மணி அட்லீஸ்ட் வாட் எவர் ஐ கெட் ஐ வில் டேக் அண்ட் தென் ஐ வில் ஸ்விட்ச் டு நெக்ஸ்ட் வீக் ஐ மீன் 24th 17th I will So just basically, hold. you always hold this week's straddle and next week's straddle, depending on இப்போ இன்னைக்கு நாளைக்கு Thursdayன்றதுனால you are rolling over that straddle to the week after. ஆமாம் And மேடம். you're holding next week's straddle and the week after straddle. எஸ் எஸ் ஸோ இதில் என்ன இன்னொரு அட்வான்டேஜாக மேடம் அந்த வென்ஸ்டே தேர்ஸ்டே ஹோல்ட் பண்ணால் மார்ஜின் வேறு அந்த செபி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஐ ஹேவ் டு Right, பிரிங் இன் right. மோர் மணி ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் அந்த கெயின் பண்ண போகிற மணியை வந்து நான் மார்ஜினில் அட்லீஸ்ட் வேறு ஏதாவது ஒரு பொசிஷன் எடுத்தால் ஐ கேன் கெட் தட் மணி பேக் ஸோ இப்போ Right. 10,000 ருபீஸ் மிச்சம் இருக்குன்னு வைங்களேன் ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் 10,000 ஐ ஹேவ் டு பிரிங் சம் எக்ஸ்ட்ரா 2 lakhs அது எடுக்கிறதுக்காக ஸோ அது ப்ளஸ் ஏதாவது வைல்டு மூமெண்ட் ஏதாவது எக்ஸ்பைரி அன்றைக்கி இருந்துச்சுன்னா தென் ஐ வில் ஆல்சோ ஹேவ் சம் டென்ஷன் அதனால சின்ஸ் திஸ் வீக் இட் ஹஸ் நாட் மூவ்டு இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஈஸியாக இருக்குது பட் எவ்ரி வீக் வில் நாட் பி லைக் திஸ் வைல்டு மூமெண்ட்ஸ் இருக்கும் வி ஜஸ்ட் Of நீட் டு course. அட்ஜஸ்ட் லிட்டில் பிட் ஸோ அதுக்கு தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு ஐ டேக் ஃபார் நெக்ஸ்ட் வீக் அந்த 17th எடுத்துக்கிறது ஸோ தட் வில் ஆல்வேஸ் ஹேவ் பெட்டர் ப்ரீமியம் தேன் கரண்ட் வீக்கில் ஸோ Right. இஃப் இட் ஸ்டேஸ் தேர் ஸோ இதே மாதிரி இங்கே ரொம்ப இங்கேயே நின்றுட்டு இருந்தனால திஸ் லுக்ஸ் வெரி குட் ஸ்க்ரீன் பட் ஈஸியாக எல்லா வீக்கும் இந்த மாதிரி இருக்காது பட் வி கேன் ஈஸிலி கம் அவுட் ஆஃப் இட் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வைல்டு ஃபால் இருந்துச்சா ஒரு வைல்டு கேப் அப் இருந்தால் கூட ஸ்டில் வி கேன் கவர் இட் அப் 1 வீக் நமக்கு ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியாது இருக்கிற பொசிஷனை மட்டும் வில் கவர் அண்ட் ட்ரை டு எக்ஸிட் தென் ஃப்ரம் அதர் வீக் வி கேன் அகைன் ஸ்டார்ட் த சேம் திங் Yeah. So in the week நீங்க cover பண்ணிட்டு you wait a little and then you put it for the week after. எஸ் மேடம் Okay. even in terms of gap up or gap down வந்தா கூட we can still manage with But some you would profit. still be holding next week. இப்போ வந்து say for example நாளைக்கு ஒரு 400 points fall வருதுன்னா market would be at 2500. ஆமாம் மேடம். So இன்னைக்கு நீங்க வந்து 10th ஓடது எக்ஸிட் பண்ணிடுவீங்க. ஆமாம். நாளைக்கு 400 points fall வருது. So that time would be 2500. So you would put a 2500 straddle for 24th. எஸ் மேடம். ஸோ ஆக்சுவலாக நான் 17th போவேன் மேடம். ஏன்னா Oh, ஐ வில் 17th. நாட் ஹேவ் 70 ஏன்னா 17th வந்து ஐ ஹேவ் ஒன் பொசிஷன் தட் வில் பி ஸ்டக் 25,550 புட். Correct. So this I will be stuck. So I don't want. I want to cover that also. So straight away I will take 2,500 call sell for 17th, madam. எங்க ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துல. ஸோ ஐ ஹவ் டேக்கன் ஃபார் 226 இது. ஸோ டெஃபினட்டாக நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கு அரௌண்ட் 200+ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அட்லீஸ்ட் 2,500 to 25,550 மை கால் செல் வில் பி ஐ மீன் திஸ் புட் செல் வில் பி கவர்ட் ஃபார் 17th. தென் எனிவே ஐ வில் ஹேவ் ஷார்ட்ல எனக்கு அந்த 300 rupees ப்ராஃபிட் கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அது. Right. ஸோ மை ஒன்லி கன்சர்ன் வில் பி ஜூலை 31st லாங். ஸோ தட் ஐ வில் டேக் ஃபார் 24th கால் செல் மட்டும் ஒன்று எடுத்துப்பேன் மேடம் அதுக்கு. ஓகே. 2,500 கால் செல் இஃப் ஐ டேக் மேபி அது ஒரு 350 rupees மேபி இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஜஸ்ட் basically you are trying to average out whatever loss you might face if there is a huge fall using the next week and the next week, the following. Yes madam, correct. Oh, correct. got it. Sir, யாரோ pay off graph பார்க்கணும்னு chatல போட்டுருந்தாங்க. I think சுரேஷ் சார் போட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன். So this is around 5.93 lakhs இது உங்களுக்கு premium it will be needed. So maximum profit அதான் 25,500 அந்த straddle அங்கே தான். Right. So as and when it moves we will not பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் இதுக்கு தேவையில்லை ஏன்னா ஒரு பொசிஷன் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால ஒன்லி ஃபார் ஒன் பொசிஷன் we will have to cover. சார் அவங்க சென்சிபிள்ல பார்க்கணும்னு சென்சிபிள் எனக்கு தெரியாது மேடம். ஐ ஜஸ்ட் ஐ அம் நாட் யூஸ்ட் டு தட். இங்க இதுலயே பே ஆஃப் வரும்னு நினைக்கிறேன். இதுலயே வியூ பே ஆஃப் வரும்னு நினைக்கிறேன். எங்க பார்க்கணும் மேடம் நீங்க இஃப் யூ கைட் மீ இதுலயே இருக்கு பாருங்க ஓபன் பில்டர் ரைட் சைடுல கீழ. ஓபன் இன் பில்டர் இருக்கு பாருங்க உங்க ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் சைடுல. ஓகே. ஜஸ்ட் ஓபன் தட்.
அப்ப கீழே வந்துருங்க சார். Perfect. ஓகே சார், இதே ஓகே. ஓகே தான்ல? இதே இதுப்பா, அவ்வளோதான். ஸோ உங்க இது இதில் வருது, இப்படிதான் வருது. So this not very complex, huh? But it will work well if it is range bound. இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ரேஞ்சில் இருந்தால் நம்ம வெறும் ஸ்டாடில் மட்டும் போகலாம். பட் ஏதாவது ஒரு இன் கேஸ் ஆஃப் கேப் அப் ஆர் கேப் டவுன், இட் இஸ் பெட்டர் டு கோ வித் ஃபியூச்சர்ஸ். ஃபியூச்சர்ஸ் ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள், ஏன்னா அது ஸ்டாப் லாஸ் ஏதாவது பிளான் ஸ்ட்ரெயிட்டாகவே அது கவர் பண்ணிடும். ஸ்டாப் லாஸ் ஏதாவது பிளான் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காரு பிரவீன். ஸ்டாப் லாஸ் இல்லை சார், நான் ஐ வில் ட்ரை டு அட்ஜஸ்ட் பிகாஸ் ஐ வில் புட் ஒன்லி 50% ஆஃப் மை மணி இதுக்கு. ஸோ ரிமைனிங் 50 ஐ வில் ஹேவ் இட் டு சேஃப்கார்ட் மை செல்ஃப். ஒரு 2 பொசிஷன் தான் சார் நான் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த 2 பொசிஷனுக்காக ஐ வில் நாட் புட் ஸ்டாப் லாஸ். மோஸ்ட்லி நான் வந்து ஃபர்ஸ்ட் 2-3 வீக்ஸ்க்கு தான் இதை எடுப்பேன். அதுக்கப்புறம் ஐ வில் ஸ்விட்ச் டு ஆகஸ்ட். ஐ வில் நாட் ஹோல்ட் ஜூலை 24th நான் ஃபினிஷ் பண்ணேன். 31st நான் பொசிஷனே எடுக்க மாட்டேன். மோஸ்ட்லி ஐ வில் ட்ரை டு அவாய்ட் அண்ட் ஸ்விட்ச் டு ஆகஸ்ட், போத் ஃபியூச்சர்ஸ் அண்ட் இது ஆப்ஷன். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க இது எவ்வளோ நாளா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் இது ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் மேடம் இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. Actually, So, I நீங்க keep changing my strategy. இது some weeks like if it doesn't work, I will just switch to something else. But this will work at least 60 to 70% it will work, madam. ஓகே. அது அந்த கிரீடியா இல்லாம இருந்தா போரும் மேடம், அவ்வளவுதான். சரி, Yeah, இப்போ நான் வந்து say for example, if I hold multiple lots, then I will get into trouble. ஸோ right. அதனால நான் என்ன பண்ணுவேன், ஐ ஹேவ் 3-4 அக்கௌண்ட்ஸ். ஸோ ஐ ம். வில் இந்த ஒரு பொசிஷன்ஸ் மட்டும் வச்சுட்டு ஐ வில் ஹோல்ட் இன் ஈச் அக்கௌண்ட். நான் ஒரே அக்கௌண்ட்டில் 4 பொசிஷன் எடுத்தேன்னா இட் வில் மேக் மீ நர்வஸ் அண்ட் ஐ வில் மேக் மிஸ்டேக்ஸ். Right. ஸோ ஐ வில் டேக் ஒன்லி ஒன் straddle at a time in one account. Um, my other question was, இப்போ லாஸ்ட் இயர் நீங்க பாத்தீங்கன்னா we had huge volatility during the August monthல வந்து during the Trump election இருக்கட்டும், or something before that also, VIX வந்து ரொம்ப increase 45%லாம் increase ஆச்சு. Like, how did your strategy react during those times? Like, நான் அந்த பைஸ் தான் மேடம் என்னோட இந்தி, ஐ மீன் அவுட் ஆஃப் த மணி கால் பைஸ் அண்ட் புட் பைஸ் வந்து ஐ கோ வித் மோர் லாட்ஸ். ஐ okay, எம் ரெடி டு லூஸ் தட் மணி. தட் ஹெல்ப் மீ இன் மெனி அக்கேஷன்ஸ். got it. ஸோ தட் இஸ் வை அதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2000-3000 ருபீஸ் லூஸ் பண்ணுறதுக்கு வந்து வி ஷுட் நாட் வரி. ஏன்னா Right. அது தட் வில் சேவ் அஸ் அ லாட். ஆக்சுவலாக Okay. பார்த்தீங்கன்னா அந்த April 9th அந்த ஃபால் அன்னைக்கு ஐ ஷுட் ஹவ் லாஸ் லாட் ஆஃப் மணி, பட் இன்ஸ்டட் ஐ கெயின்ட் ஹியூஜ் மணி பிகாஸ் ஆஃப் தட் அவுட் ஆஃப் த மணி புட் பைஸ். Mm. ஸோ தட் Because in அது some way எப்போதும் உங்களுக்கு நடக்காது அது. ஸோ அது நடந்துச்சுன்னா நம்ம எப்போதுமே வி ஹாவ் டு திங்க் ஆஃப் எவென்ச்சுவாலிட்டி. எப்படி ஆனாலும் ஏதாவது ஒரு ஃபால், மோஸ்ட்லி மேலே ஏறது ஸ்லோவாக தான் ஏறும் மேடம், கீழே வருது ஈஸியாக விழுந்துடும். correct. ஸோ ஐ வாண்டட் ஆல் பி சேஃப். ஸோ புட் பை ஐ வில் ஆல்வேஸ் டேக் லிட்டில் மோர், ஈவன் இஃப் ஐ லூஸ் தட்ஸ் ஓகே. Right. அட்லீஸ்ட் அப்படின்னா அது லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளது இங்கே ஸ்டேபிள் ப்ராஃபிட் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன் தட் வே இட் வில் ஹெல்ப். ஓகே. அப்புறம் வேற யாரோ கொஸ்டின் வந்து, கேன் யூ டெல் த பர்பஸ் ஆஃப் ஃபியூச்சர் பை அண்ட் செல்னு கோபி சார் கேட்டிருக்காரு. Futures buy sell, it is basically to in case of gap up or gap down. So say for example, நம்மளோட இந்த பொசிஷனை எடுத்துட்டா, this is covering, my straddle is covering up to only 325 points, which is 25,500 minus 325, 25,175. அது வரைக்கும் தான் ப்ரொடெக்ஷன். இன்னைக்கு 25,000 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் கீழே, ஸோ தென் ஐ வில் இன்கர் லாஸில் மினிமம் 175 பாயிண்ட்ஸ் லாஸு, ப்ரீமியம் வேறு இருக்கும். ஸோ டு அவாய்ட் தட் மை ஃபியூச்சர் ஷார்ட் வில் ஹெல்ப் மே கெட் தட் 325 பாயிண்ட்ஸ் அஷ்யூர்டு ப்ராஃபிட் அது. ஸோ ஐ கேன் ஆல்சோ சேஞ்ச் மேடம். ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து இப்போ 500 பாயிண்ட்ஸ் வந்து நான் போட்ட அன்றைக்கே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் தேர்ஸ்டே எடுத்தேன் இந்த பொசிஷனை.
So Right. Friday 500 points gap down வைங்கள I will close my 2500 call and switch to 2500 or 25200 for that this week 10th க்கு. Okay. ஸோ ஒரே நாளில் விழுந்துச்சுன்னா இது நான் சொல்கிறது கடைசி நாளில் விழுந்துச்சுன்னா மை ப்ராஃபிட் வில் பி கன்ஃபார்ம் அட் 325 ருபீஸு. பட் ஃபர்ஸ்ட் டேயே விழுந்துச்சுன்னா ஐ வில் நாட் லூஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ வில் டேக் அ ரிஸ்கியர் கால் செல் டு கவர் மை 25500 புட் செல் ஃபார் த கரண்ட் வீக். So you would basically close both, like call and put ரெண்டுத்தையுமே close பண்ணிட்டு you are moving to 2500 or இல்லை மேடம், புட் செல் ஐ வில் நாட் க்ளோஸ். ஐ வில் க்ளோஸ் ஒன்லி த 25500 கால் செல் விச் ஐ டுக் ஃபார் மேபி நான் இதில் வந்து 173 எடுத்து வந்து இட் வில் பி அரௌண்ட் 17 வச்சுக்கோங்களேன், 60 17 அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐ வில் ஸ்விட்ச் டு 2500 கால் செல் ஃபார் கரண்ட் வீக். ஃபியூச்சர்ஸ் ஐ வில் ஜஸ்ட் then it will ஹோல்ட். become a straddle, a ஆ strangle. ஸ்டாண்டர்ட் ஆமாம். அது ஃபஸ்ட் டே அது எப்போ ஆகுதுங்கிறத பொறுத்து மேடம். ஃபஸ்ட்டு நாளே எனக்கு ஆயிடுச்சு, நான் போட்டது உடனே எனக்கு 500 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் அப்படின்னா தான் ஐ வில் டேக் தட், அதர்வைஸ் ஐ வில் வெயிட். ஸோ இப்போ இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் பீன் வெயிட்டிங். ஏன்னா மூவே ஆகலை, ஒரு 150 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் மூவ் ஆகிட்டு இருக்கு நிஃப்டியே. Correct. ஸோ இன் தட் கேஸ் இட் இஸ் நமக்கு ஐடியல் சினாரியோ அது. Okay. எவ்ரி வீக் இந்த மாதிரி ஐடியலாக இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் whenever we get this kind of opportunities we will have to use this. Okay. வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ்? பட் எனக்கு நீங்க ஃபியூச்சர்ல ஹெட்ஜ் கொடுக்குதுன்னு சொல்றீங்க, பட் இன்னொரு ஃபியூச்சர் உங்களுக்கு லாஸ் கொடுத்துட்டு தானே இருக்கும். ஆமாம் சார், கண்டிப்பாக. ஸோ அதுதான் ஐ வில் ட்ரை டு எக்ஸிட் த நெக்ஸ்ட் வீக் சார். ஓகே, அதை வந்து நெக்ஸ்ட் வீக்ல இது ஆமாம், எக்ஸிட் பண்ண ட்ரை பண்ணிடுவேன். ஸோ அப்போ வந்து அதான் அந்த டைமில் வந்து ஐ வில் டேக் தட் அட் தி மணி. இப்போ 500 பாயிண்ட்ஸ் டவுன்னா 500 பாயிண்ட்ஸ் லாஸ் இருக்குது எனக்கு ஃபியூச்சர்ஸில். ஸோ ஐ வில் டேக் 25,500 கால் செல். அது மேபி 17th 24th விச் ஆர் தட் ஐ வில் டிசைட் பேஸ்ட் ஆன் தி ப்ரீமியம் which I have. நீங்க வந்து அந்த ஸோ ஃபியூச்சரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அது இல்லை, அது ஒரே வீக்கில் எக்ஸிட் ஆயிரும் சார். மோஸ்ட்லி வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஆவரேஜ் தட் ஃபியூச்சர் லாங் அண்ட் டேக் 2 lots ஆஃப் கால் செல் ஸோ தட் ஐ வில் எக்ஸிட் த நெக்ஸ்ட் வீக். அவ்வளோதான் எனக்கு. அதுக்கு மேலே நான் வில் நாட் ஹோல்டு. இல்லைன்னா ஒரு லாட்டை மட்டும் கால் செல் எடுத்துட்டு அதை லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த வீக் எக்ஸிட் ஆயிடுவேன். ஓகே, அது லாஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். லாஸ் ஒரு சைடு ப்ராஃபிட் ஃபுல்லாக வரும்போது இன்னொரு சைடில் கண்டிப்பாக லாஸ் வரும். பட் தட் வில் பி மினிமல் சார். நம்ம எடுக்கிறது 100 ரூபா, லூஸ் பண்ணுறது 30 ரூபானா 70 ரூபா கையில் கிடைக்கும்ல. ஸோ லைக் தட். பட் எனக்கு அந்த நிம்மதியாக தூங்கணுங்கிறது தான் சார் என்னோட எய்மு. ஒரு ஸ்ட்ராடில் எடுத்துகிட்டு எனக்கு கேப் அப் ஆர் கேப் டவுன் வந்துச்சுன்னா அன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாகவே எனக்கு லாஸ் வரக்கூடாது சார். ஸோ தட் இஸ் மை இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா வெறும் ஸ்ட்ராடில் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம், பட் இந்த நேக்கட் மாதிரி அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த கம்பைன் ப்ரீமியத்துக்கு அப்புறம் அது நேக்கட் பொசிஷன் மாதிரி மாறிடும். ஸோ தட் இஸ் ஹை ரிஸ்க். ரிஸ்க் அவாய்டன்ஸ்க்கு தான் சார் ஃபியூச்சர். ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு 1 வீக் அந்த 2 வீக்ஸ் டைம் பீரியட் தான் உங்களுக்கு குஷன். ஏன்னா ஆமாம், ரெண்டுமே இருக்கு. அதனால அந்த டைம் பீரியட்ல லாஸ் வரத வந்து ப்ராஃபிட் வர ஃபியூச்சர் வச்சு பேலன்ஸ் பண்ணிக்குவீங்க. கரெக்ட். லாஸ் இருக்கிற ஃபியூச்சரை அட்ஜஸ்ட் பண்ணி காஸ்ட்டுக்கு வந்துடுறதோ இல்லை ப்ராஃபிட் பண்ணுறதோ அது 2வது ஸ்டெப்பு. கரெக்ட் சார், கரெக்ட். ஸோ அதுதான். ஸோ நான் மோஸ்ட்லி இன்றைக்கி எக்ஸிட் ஆயிடுவேன் சார். இந்த என்னோட 10th வந்து இன்றைக்கி நாளைக்கு மார்னிங் இன்னும் கொஞ்சம் வேகமாக கொலாப்ஸ் ஆச்சுன்னா அப்படியே என்ன பண்ணுங்க, அந்த சொல்லுங்கள் 10th சார். விட்டுட்டு எல்லாமே அன்டிக் பண்ணிட்டு 10th மட்டும் போட்டுக்குங்க. ஓகே, அன்டிக் பண்ணிட்டு 10th மட்டும் போட்டுக்குங்க. இப்போ சொல்லுங்கள் அப்படியே சார். அந்த அயன் பையா மாற்ற ட்ரை பண்ணி பாருங்க. ஆட் பண்ணி பாருங்க பொசிஷனு எவ்வளோக்குள்ள உங்களுக்கு இப்போ இருக்கிற ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு. அயன் ஃப்ளையா லாக் பண்ணீங்கன்னா என்ன ப்ராஃபிட் வரும். நாளைக்கு பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்கும். இன்னும் இப்போ இன்னைக்கு வர ஓகே, ஜஸ்ட் போட்டு நாளைக்கு ஆட் பாருங்க. பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி பாருங்க. இப்போ ஜஸ்ட் அதில் ஒன்றா ஆடு இதில் எங்கே சார் ஆட்? ஆடு ஓகே, போட்டு ஆட் மேனுவலி இல்லை. ஸோ எந்த ஸ்ட்ரைக் சொல்லுங்கள். இல்லை இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஹெட்ஜுக்கு வந்து 25,500 இல்லைங்களா. ஆமாம், 700 25,200 700 காலோ இல்லை 600 காலோ இல்லை 200 புட்டு இல்லை 300 புட்டு அப்படி பாருங்க என்ன ப்ரைஸ் வந்துட்டு. 300 புட்டு 30 ரூபா இருக்கு. ஓகே, இல்லை 350 புட்டு கூட வாங்க. ஓகே. சைடில் வந்து கால் பார்த்தீங்கன்னா 700 சொல்கிறீங்களா? 650 700 ப்ரைஸ் கம்மியா இருக்கு இல்லையா. 650 எல்லாமே 600 கம்மியாக தான் இருக்குது. 600 கூட 650 வச்சுக்கலாம் நீங்க. 10 ரூபா தான் லாஸ் டிஃப்ரென்ஸ். ஆகும். அப்போ 600 போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா உங்களுக்கு இது கிடையாது, எந்த பக்கமும் இது இல்லை. ஓகே, நீங்க எது வேணாலும் எடுங்க, ஜஸ்ட் போட்டு பார்க்கறது தானே.
இப்ப போட்டீங்கன்னா உங்க இது வந்து எங்க போனாலும் எவ்வளவு இது வருது பாருங்க இப்போ 25. டன் கொடுத்துட்டீங்களா அது? அப்படி கொடுக்கக்கூடாதா? சாரிங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, வந்திருக்கா பாருங்க கீழே. ஏன்னா ஆட் ஆயிருக்கா இல்லையே, மேல நியூ இது வரல நீங்க கொடுத்தது. வந்திருக்கு, மேல வந்திருக்கு. 2 இது வந்திருக்கு பாருங்க, புட்டு இதுவும். ஆமா. ஸோ அதனால மினிமம் உங்களுக்கு வந்து இது இருக்கு. ஓகே. கால் அதுவும் பண்ணிடலாம் சார். கரெக்ட் தான். இருங்க இருங்க, இது அப்புறம் வந்து இது பண்ணீங்க. புட்டு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, கீழே போச்சுன்னா. புட்டு புட் சைடுல வந்து 34 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க இல்லையா? ஆமா. அந்த சைடுல உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. இந்த பக்கம் பே ஆஃப் கிராஃப்ல பாருங்க 5000 கீழே வந்து கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமா. மேல போனீங்கன்னா கால் சைடுல போனா தான் 8000 சம்திங் இருக்கு. ம் 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 ஸோ அப்போ வந்து புட்டு இன்னும் கொஞ்சம் நீங்க மேலே ஏத்திக்கிறீங்களா பாருங்க. 350 350 350 ம் இப்போ வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பாருங்க இதுல எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு. 7000 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். சைடுல வெளியே வந்துட்டீங்கன்னா, அது சைடு மீன்ஸ் இந்த பக்கம் ஃபிளாட் இருக்கு இல்லையா, ஃபிளாட் சைடு. ஃபிளாட் வந்து 10 9 7000 8,900 இல்ல இல்ல சம்திங். 7500 உங்களுக்கு. 75. ஓகே ஓகே. இந்த பக்கம் அதே மாதிரி பாருங்க 75 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் 75 உங்களுடைய மினிமம் மேக்ஸிமம். ப்ராஃபிட், எங்க போனாலும் உங்களுக்கு அது ப்ராஃபிட். மினிமம் ப்ராஃபிட் 75. இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ 10000 கம்மிக்குது? ஒரு இருக்கா? 10,000 இருக்கு. ம் ஓ, 10,500 இருக்கு. அந்த 3000 ரூபாய் நீங்க இது பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் இங்கே அடிக்க சான்ஸ் இருக்குங்கிறீங்க. சான்ஸ் அது இருக்கு. ம் கரெக்ட் சார். அது கூட நான் ஐ திங்க். தேங்க்யூ சார். ஜஸ்ட் பாருங்க. இது அவசரம் இன்னைக்கே போடணுன்றது இல்ல. அது ஆ ஆ மூலம் வரும்போது ஆமா. நாளைக்குனா இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட்டு கூட வாங்கலாம். 20 ரூபாய்க்கு கிடைக்கும். இன்னும் கரைஞ்சிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஆமா, 20 ரூபா. ஸோ அது கூட நான் யோசிச்சு வச்சிருக்கேன் சார். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அந்த இனிஷியலாவே அந்த ஃபர்ஸ்ட் வீக்கோட ஸ்டார்டிங்லேயே எடுக்காம, ஆமா. அந்த 2 நாள் எக்ஸ்பைரிக்கு 1 நாள் முன்னாடி கூட அந்த கால் பை புட் பை பண்ணிட்டா கூட தட் இல் ஆல்சோ சேவ் சம் மணி. ஓகே சார். அந்த மந்த்லி இது போடுறதுக்கா? ஆமா. சார் அது எப்பவுமே இப்ப எடுத்துங்க சார். அதுல இது வேண்டாம். அதுல வந்து ரிஸ்க் வேண்டாம். இல்ல இல்ல கரெக்ட். இல்ல நம்ம நீங்க அது பண்ணலாம். அது ரிஸ்க் ஃப்ரீ தான் அது. அது பிரச்சனை இல்ல. நாட் அ பிக் டீல் அது. ஓகே. தேங்க் யூ சார். நோ நல்ல ஒரு ப்ராப்ளம். இது குடுத்தீங்க. மந்த்லி சேலரி வாங்குறதுக்கு ஒரு ஐடியா குடுத்துருக்கீங்க. ஸோ ஏதோ ஒர்க் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே தப்பு இல்ல. எந்த ஸ்ட்ராட்டஜியுமே குட் இல்ல சார். நம்ம கரெக்ட்டா அந்த மாறிக்கிட்டே இருக்கும் சார். அது வந்து ஸ்டாண்டர்டா இது எப்பவுமே கரெக்ட் கரெக்ட். இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் நேத்தி அது சொன்னது வந்து பார்க்கவே முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த சொன்ன 500 பாயிண்ட்ஸ் தள்ளி தள்ளி எடுக்கிறது. இது வந்து உங்களால மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னா, திஸ் இஸ் சம்வாட் ஓகே. அது இப்போ நேத்து சொன்னது வந்து 500 பாயிண்ட்ஸ் தள்ளி எடுக்கிறது வந்து உங்களால மானிட்டர் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் எனக்கு சம் மணி வந்துட்டு இருக்கும் அப்படின்னா, வி கேன் கோ வித் தட் ஸ்ட்ராட்டஜி. இது உங்களால மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னா, திஸ் இஸ் சம்வாட் ஓகே. ரிஸ்க் இல்லாம எந்த ஸ்ட்ராட்டஜியுமே கிடையாது சார். பட் மினிமல் ரிஸ்க் அதுதான் நம்ம யோசிக்கிறது எப்போதுமே. மாட்னா வெளிய வர மாரி இருக்கணும். அவ்வளோதான். கண்டிப்பா எனக்கு லாஸ்ல வரக்கூடாது. எனக்கு ஒரு ஓரளவு ப்ராஃபிட்ல வரணும். ஒரு பொசிஷன் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா, அது எஸ்கேப் ஆகுறதுக்கு எனக்கு ரூட் வேணும். எனக்கு ம். மல்டிபிள் பொசிஷன்ஸ் இருக்க தான் சார் லாஸ் அதிகமாகும். ஒரு பொசிஷன் இருந்துச்சுன்னா, அது ஈஸியா இருக்கும் சார். ஓகே, ஓகே. இது ஆக்சுவலா நான் எடுக்கும்போது விக்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. பெட்டர் விக்ஸ்னா நமக்கு பெட்டர் ப்ராஃபிட் சார். அது ஒரு இது ஒரு கண்டிப்பா சார். ஆமா. அப்படிதான் இருக்கும். இப்போ அதனால தான் இப்போ ரொம்ப கம்மியா இருக்கனால எனக்கு பிடிக்கல இந்த பொசிஷன்ஸ் இப்போ எடுக்கிறதுக்கு புதுசா. ஐ மீன் கொஞ்சம் கீழ கீழ விழுந்துச்சுன்னா, விக்ஸ் ஏறினா கொஞ்சம் நல்லாருக்கும். அந்த விக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 14, 15 ஆ இருந்தாலும் அது ஓகே சார். இது நல்லாருக்கும். 12 கிட்ட இருக்கிறது வந்து ஐ அம் நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் 10 வரும் சார், கவலைப்படாதீங்க. 10க்கும் வரும்போது நம்ம காப்பாத்தி குடுத்தோம். அது அப்படிதான் எடுத்துட்டு வந்தா ஓகே போனோம். தான் சார். வேற சரி வழி கிடையாது நமக்கு. ஸ்டாக் வாங்குறதும் நான் இப்போ வாங்குறதா இல்ல சார். ஐ கீப் செல்லிங் ஒன்லி புட். அதுக்கு ஒரு தனியா ஒரு இது வச்சிருக்கேன். 24,000 புட் மட்டும் செல் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே, ஓகே. அங்க வந்தா வாங்கிக்கிறேன். இல்லன்னா எனக்கு வேணாம் அப்படிங்கிற இது கான்செப்ட். ஓகே. அந்த மாரி 22,000 வச்சிருந்தேன். அதில தான் நம்ம HCL, NMDC அதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுலே பாட்டம் மோஸ்ட் பிரைஸ்ல புடிச்சேன். ஸோ அந்த மாரி ஏன்னா முன்னாடி அவசரப்பட்டு வாங்குறது எனக்கு அந்த மொமெண்டம்ல வந்து அட் த மொமெண்ட் ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட். ஏன்னா இவ்வளோ நிஃப்டி ஆல் டைம் ஹை பக்கத்தில இருக்க ஷேர் வாங்க இஷ்டம் இல்ல. ஸோ ஐ வில் ஜஸ்ட் டூ ஒன்லி புட் செல். புட் செல் லாஸ் ஆச்சுன்னா அங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகே. பட் ஐ ஸ்டில் ஹேவ் டு லேர்ன். அந்த விக்கி ப்ரோல நெறைய சொல்லிக் குடுக்குறாரு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன் தட் ஆல்சோ.
கரெக்ட் சார். லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் சார் இருக்கணும். இதுல ஆமா. அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும். புதுசா ஒண்ணு. கண்டிப்பா, கண்டிப்பா. தேங்க்யூ சார். ஓகே சார். நான் ஷேர் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இல்ல ஷேர் நீங்க வேற ஏதாவது கூட உங்க சார்ட்ட போட்டு விடலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. சார் அந்த அளவுக்கு அனாலிசிஸ்லாம் பண்ண தெரியாது சார் எனக்கு. உங்கள அனலைஸ்லாம் பண்ண சொல்லல சார். ஜஸ்ட் போட்டு விடுங்க.